சைலண்ட். அதாவது உயிர் கொடுத்துருப்பார் இளையராஜா அந்த காட்சிக்கு. மொத்த 2.5 மணி நேரம் படத்துக்குமே அப்படி உயிர் கொடுப்பவர் தான் அவர். என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்கா, சின்ன கவுண்டர் படம் தெரியும். விஜயகாந்த் சின்ன கவுண்டர், அவங்க அம்மா வந்து மனோரமாச்சு. அவங்க அந்த ஊரில் இருப்பாங்க. அங்கே அதே ஊரில் ஒரு சாதாரண ஒரு குடும்பமா சுகன்யா இருப்பாங்க. சுகன்யாவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஒரு கடன் பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த மொய் விருந்து அப்படின்னு அந்த சாப்பாட்டு விருந்து அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது தென் மாவட்டம் இதில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் இல்லை, நம்ம தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் கூட அப்படி ஒரு மொய் கலெக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப நொடிச்சு போயிட்டேன், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, நான் வந்து எங்கள் வீடு ஜப்திக்கு வரப்போகுது, அதுலேருந்து நான் மீளணும், எனக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நான் மீளணும், என்னுடைய விவசாய நிலம் வந்து கைமீறி போகிற மாதிரி இருக்குது, அதுலேருந்து நான் மீளணும், இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வைப்பாங்க. சாப்பாடு நல்லா வடை பாயசத்தோட சாப்பாடு, இல்லாட்டினாக்கா கறி சோறு அப்படின்ட்டுலாம் போடுவாங்க. அதுபோல் சுகன்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாரையும் ஊர்க்காரங்களெல்லாம் வர வச்சு, அப்போ எல்லாருக்கும் கவுண்டமணி அந்த டேக்ஸாவை எடுத்திருக்க கையால் இவங்க தான் கரண்டி எடுத்து சுகன்யா போட்டுக்கிட்டே வருவாங்க. பசி நாராயணன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே காமெடியாகவும் சில காட்சிகள் இருக்கும். அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது பார்த்தாக்க அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருக்கும். அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு இசையாக அது இருக்கும். அந்த காட்சிக்கே அது ஒரு இசை. அதில் எந்தவித இம்பேக்ட் நமக்குள்ளார பட்டாருன்னு அடிக்கிற மாதிரிலாம் இளையராஜா சார் செஞ்சிருக்க மாட்டேன். அப்படியே செஞ்சுக்கிட்டு அப்படியே மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு போட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க சுகன்யா. என்னன்னா அங்கே விஜயகாந்த் உட்காந்துருப்பார், சின்ன கவுண்டர். விஜயகாந்த் சார் உட்காந்துருப்பாரு. ஆனால் விஜயகாந்த் சாருக்கும் சுகன்யாவுக்கும் டக்கப் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், சும்மா சாதாரணமாக. விஜயகாந்த் அவ்வளோ பெரிய சின்ன கவுண்டர் இங்கே வந்து உட்காந்துருக்காரு, சாப்பிட்றாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. தெய்வான சாப்பாடை போடுமா அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார். ஸோ கவுண்டமணி காமெடியாக பண்ணுவார். அடுத்த சீனில் டைலாக்ல சீரியஸாகவும் இருக்கும். அதே இடத்துல சாப்பாடை போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி வந்து உள்ளே வருவாங்க. அவங்களால தாங்க முடியாது, அப்படியே அழுவாங்க. அப்போ தங்கச்சி வந்து என்னால் தானக்கா இது மாதிரிலாம் உனக்கு பிரச்சனை, பேசாமல் நம்ம அரளி விதையை அரைச்சி குடிச்சு செத்து போயிருக்கலாம்க்கா அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்லும்போது, அப்படி அரளி விதையை குடிச்சு செத்து போயிடலான்னாக்கா ஆத்தா இறந்தப்பவே அப்படி செஞ்சிருப்பேன்டி நான், பரவாயில்ல விடு அப்படின்னு அழுதுகிட்டு 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் அங்கே கட்டி பிடிச்சி அந்த ரூமில், சின்ன குடிசை வீட்டில் அந்த ரூமில் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அழுதுட்டு இருந்தா, என்னம்மா எல்லோரும் சாப்பிட்டாங்க, வந்து நீதாம்மா இலை எடுக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுவார். நமக்கு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரியே காட்சியை பில்டப் பண்ணியிருப்பார் ஆர்வி உதயகுமார் சார். மிகச்சிறந்த டைரக்டருங்க. மனித உணர்வுகளை அப்படி உசுப்பேற்றி விடுறதுல ஆகச்சிறந்த இயக்குனர் ஆர்வி உதயகுமார் சார். அப்படியே வருவாங்க, அவங்க இலையை அப்படி தூக்கி அந்த கூடையில் போடுவாங்க. கவுண்டமணி சார் கூடையை பிடிச்சிருப்பார். பழைய மியூசிக் வந்துடும். சாப்பாடு போடும்போது இருந்துச்சு இல்லையா, அந்த மியூசிக் வந்துடும். விஜயகாந்துக்கு சாப்பாடு போடும்போது அந்த மியூசிக்கு கட் ஆகி சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே தங்கச்சி கூட அழுதுட்டு இருக்கும்போது வேற ஒரு மியூசிக்கை ஒன்று இளையராஜா சார் சோகத்துக்கு போட்டிருப்பார். அதுக்கு பிறகு என்னம்மா ஆளாளுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க, வாங்கம்மா வந்து இலையை எடுமா, நீ தானமா எடுக்கணும் தெய்வான அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொன்ன உடனே அந்த இலை எடுக்கும்போது பழைய மியூசிக்கு திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பார் இளையராஜா சார். அப்படியே ஒரு இலையை எடுப்பாங்க, கூடையில் போடுவாங்க. கவுண்டர் பண்ணி பிடிச்சிருப்பாரு. அங்கே ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ வச்சுருப்பாங்க. உடனே அந்த பணத்தை எடுப்பாங்க. அடுத்த இலையை எடுத்து அடி போடுவாங்க, அங்கே அது மாதிரி காசு இருக்கும். இன்னொரு இலையில போடுவாங்க, இலையை எடுப்பாங்க, அங்கே காசு இருக்காது. இன்னொரு இலையை போடுவாங்க, அங்கே இலையை எடுப்பாங்க, காசு இருக்கும். இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுவாங்க. எப்படி வரிசையாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரும்போது அங்கே விஜயகாந்த் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்ச உடனே, சின்ன கவுண்டர் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே சாப்பாடு போடுறத அப்படியே நிப்பாட்டிட்டு ஃப்ரீஸ் ஆனாங்க இல்லையா, இப்போ அதே போல் திரும்பவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆவாங்க. அந்த மியூசிக் அப்படியே ஸ்டாப் ஆக்கிடுவார் இளையராஜா. அப்படியே மியூசிக்கை நிப்பாட்டிடுவார். அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஏன்னா அந்த இலை விஜயகாந்த் சாப்பிட்ட இலை. இப்போ இந்த விஜயகாந்த் இப்போ என்ன பண்ணியிருப்பார், அந்த இடத்துல இப்படிலாம் 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படின்ட்டுலாம் ஒருத்தங்களும் வச்சுருக்காங்களே, விஜயகாந்த் சார் அங்கே என்ன வச்சுருப்பார் அப்படிங்கிற ஒரு
கியூரியாசிட்டி, ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாம் கலந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த கண்ணிலேயே கொடுத்துருப்பாங்க சுகன்யா. நமக்கு கூட அந்த ஒரு பயம், என்ன என்ன நடக்கும், என்ன செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆர் வி உதயகுமார் அப்படியே ஏற்றிட்டு போவார். சைலண்ட் மியூசிக் அந்த இடத்துல இருக்காது. எடுமா தெய்வான எடு அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார். அந்த இலையை அப்படியே தூக்கி அந்த கூடையில் போடுவாங்க. கவுண்டமணி பிடிச்சிருக்கிற அந்த கூடையில் சுகன்யா அப்படி போடுவாங்க. அப்துல் ரஹ்மான் நினைக்கிறேன் கேமராமேன். அப்படியே கேமரா வந்து அந்த க்ளோஸ்அப்பில் அந்த தரைக்கிட்ட போகும். அங்கே பார்த்தா சுகன்யா அப்படியே கையில் எடுப்பாங்க. அது தாலி, மஞ்சள் கயிறில் துடுக்கப்பட்ட அந்த கட்டப்பட்ட அந்த தாலி அங்கே இருக்கும். அப்படி தாலி அப்படி வாங்கின உடனே அப்படியே கண்ணீர் மல்க அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு ஓலை குடிசை, அந்த ஓலை தடுப்பு, அதில் ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையை தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜயகாந்த் சிரிச்சுக்கிட்டே சுகன்யாவை பார்த்து கையளவார். அப்படின்னு ஒரு மேலதாள சத்தங்கள் அப்படிலாம் போட்டு அந்த சீனையே தூக்கி கொண்டு போயிடுவார். ஒரு சீனை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காரு பாருங்க. ஒரு கடன் சிக்கல், மொய் சாப்பாடு விருந்து. அந்த சாப்பாடு விருந்தில் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு. இலையை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஒவ்வொருத்தராக காசு பணம் அப்படி இப்படின்லாம் வச்சிருக்கிறாங்க. சில பேர் வைக்கல. இங்கே பார்த்தா விஜயகாந்த் நான் உனக்கு வாழ்க்கையே தரேன் அப்படின்னு மாதிரி தாலி அங்கே வச்சிருக்காரு. அப்படியே மியூசிக்கு மங்களகரமான நாதஸ்வர இசையா அப்படியே மாறுது. கட் பண்ணாக்க 2 பேருக்கும் கல்யாணம். அங்கே வீட்டு வாசல்ல அப்படி வந்து நிற்கிறாங்க. ஆரத்தி எடுக்கணும். விதவையாக மனோரமா இருப்பாங்க. ஆனால் மனோரமாவைத்தான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அட்டகாசமான சீன் அது. மனோரமா வந்து அப்படியே சீன் எப்படிலாம் கொண்டு போகிறாரு பாருங்க ஆர் வி உதயகுமார். மனோரமா ஒரு விதவை, ஆனாலும் அந்த வெள்ளச்சீலக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு வந்துட்டு அப்படியே ஆரத்தி எடுத்துட்டு விஜயகாந்தோட நெத்தியில் அப்படி பொட்டு வச்சுட்டு அப்படியே சுகன்யா கிட்ட பொட்டு வைக்கும்போது பார்த்தா பேக்ட்ராப்பில் பழைய டைலாக் ஓடிட்டு இருக்கும். என்னன்னாக்கா அந்த மனோரமாவுக்கும் சுகன்யாவுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும் இல்லையா, அந்த நிலத்துக்குள்ளார தோப்புக்குள்ளார வந்து எடுத்துகிட்டு போனதுக்காக. இந்த பாரி கிழவி, நீ மட்டும் எனக்கு மாமியாரா வந்த, அவனை முதுகெலும்பை உடச்சி நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சுகன்யா சொல்றது. இந்த பாரி கிணச்சிரிக்கி, நீ மட்டும் எனக்கு மருமகளா வந்த, உன்னைய என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல, கண்ணாமொழியை புதுங்கி அப்படின்னு அவங்க சொல்ற டைலாக். மனோரமா சொல்ற டைலாக், சுகன்யாவுடைய டைலாக். அங்க சண்டை போட்டு அந்த டைலாக் பேசுனாங்களா, நீ எனக்கு மாமியாரா வந்தின்னு வையன் மவளை மாட்டினேன், நீ எனக்கு மருமகளா வந்தின்னு வையன் மவளை உன்னைய உண்டுலன்னு ஆக்கிடுவேன்னு 2 பேரும் ஒரு தடவை பேசியிருப்பாங்க. அப்போ அதுவே நமக்கு காமெடியா இருக்கும். அந்த சீனு இந்த இடத்துல 2 பேரும் நினைச்சு பார்ப்பாங்க. மனோரமா பொட்டு வைக்கிறதுக்கு நிற்கும் போது மனோரமா நினைச்சு பார்ப்பாங்க, சுகன்யா நினைச்சு பார்ப்பாங்க. அங்கே கூட்டமாக இருக்கும். விஜயகாந்த் நிற்பார். உடனே மனோரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுகன்யாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனோரமான்னு சிரிப்பாங்க, சுகன்யா அப்படியே சிரிப்பாங்க. மனோரமா சிரிக்க, சுகன்யா சிரிக்க, சுகன்யா சிரிக்க, மனோரமா சிரிக்க. பார்த்தா அங்கே ஊரில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விஜயகாந்துக்கு இவங்க ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க என்னன்னே ஒன்றுமே தெரியாது. பார்ப்பாரு, சுற்றி முற்றி எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவரும் அவருக்கே உண்டான ஸ்டைல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. இந்த காட்சியை, அதாவது விஜயகாந்த் அந்த இடத்துல சிரிக்காம இருந்தாக்க, என்னையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு விஷயம், சிரிக்கிறோம், என்ன சின்ன கவுண்டருக்கு இதெல்லாம் கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனால அந்த கெத்தை விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த சிரிப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தை, அந்த காட்சியை பாருங்களேன். ஸோ ஒரு காட்சியை எப்படி டெவலப் பண்ணி, அப்போ அதுக்கு அடுத்தாப்புல கதையை நகர்த்துவதற்கும் அந்த காட்சி பயன்படுது. விஜயகாந்துக்கும் சுகன்யாவுக்கும் திருமணம் நடக்கிற மாதிரியும், வீட்டுக்கு மருமகளா சின்ன கவுண்டச்சியா அவங்க வர்றது, சின்ன கவுண்டரோட பொண்டாட்டியா வர்றது, மனோரமாவுக்கும் அவங்களுக்கு நடந்த முன்னாடி ஒரு விஷயம், அதை நினைச்சு அந்த சீனையே அப்படியே கலகலப்பாக்குறது, அதுல ஒண்ணுமே தெரியாம எல்லாருமே சிரிக்கிறது, விஜயகாந்த் அப்படி சிரிக்கிறதுன்னு காட்சி அடுக்கிக்கிட்டே போற விதத்துல எத்தனையோ டைரக்டர்கள் ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவான்கள்ல சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் தந்த ஆர் வி உதயகுமார் அவர்களும் அப்படி ஒரு ஜாம்பவான் தான். இந்த சீனை பார்த்தீங்கன்னாக்க தெரியும். கவனிச்சு பாருங்களேன் ஒரு நாள். வணக்கம்.